ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா தானா கிட்ட சொல்லியிருந்தாங்க, இது உன் பக்கம் வராமல் இருக்கணும், அதே நேரத்தில் அவனுக்கு சரியான ஒரு தண்டனையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணலாம் மாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாயா சில யோசனைகளை சொல்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா அவங்க கார்த்தி மேலே அதாவது புகார் கொடுக்கவும் உடனே ஊர் பஞ்சாயத்து கூடியிருது. என்ன புகார் சொல்லின்னு பார்த்தோம்னா அப்போ ரகுராம் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, தானா எதுக்காக ஊர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கான்னு தெரியல, என்ன விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் அப்போ ஊர்க்காரங்க அந்த பெரியவங்க இருக்கிறாங்களா அவங்க தானா என்ன புகார் கொடுத்துருக்கிறத அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது கார்த்தி தான் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக தன்னை இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டானோ, அதுக்கப்புறம் கார்த்தி அப்பப்போ தனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்த புகாரை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை கிட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு கார்த்தி நீ இப்படிலாம் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, உண்மையிலேயே அத்தனை அப்படிலாம் பண்ணவே இல்லை, இவங்க என் மேலே பொய்யான புகாரை கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும் போது இங்கே பாரு, தனாவும் மாயாவும் இந்த மாதிரிலாம் பொய்யான புகார் எதுக்காக கொடுக்கணும், அன்னைக்கே மாயா தனாவை காணலன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தேடி வந்தா, அப்பவுமே நான் உங்ககிட்ட கேட்டேன், ஆனால் நீ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்ட, ஏற்கனவே இங்கே பல பிரச்சனைகள், இதில் நீ வர இப்போ ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அவங்க கார்த்தியை போட்டு திட்டிட்டு இருக்கவும் அடுத்து அங்கே பார்த்தோம்னா தனா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இவன் அடிக்கடி என் விஷயத்தில் தலையிட்டு இருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் நான் இவனை விரும்பினது ஒரு காலத்தில் உண்மைதான், ஆனால் இவனை எப்போ அயோக்கியன்னு தெரிஞ்சிச்சோ அதுக்கு பிறகு நான் இவனை பார்க்க கூட இல்லை, ஆனால் இவன் அப்பப்போ எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறான், இப்படியே அவன் தொல்லை கொடுத்துட்டு இருந்தான்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொல்லிட்டு தனா அழுதுகிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கார்த்தி அடிக்கிறதுக்காக போகும்போது ஊர்க்காரங்க தடுத்து நிறுத்துறாங்க. என்ன ரகுராம், உன் பொண்ணு அழுதுகிட்டான்னு சொன்னதுமே உனக்கு இந்த மாதிரிலாம் கோவம் வந்துடுச்சா அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கும் போது, என் பொண்ணு இல்லை, இந்த இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இதே தான் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, இவன் இதுக்கு மேலேயும் தனா பக்கம் இவன் திரும்பவும் கூடாது, இவன் எந்த பொண்ணையும் இப்படி தப்பான நோக்கத்தில் இவன் பார்க்கவும் கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரிக்கு ஒரு தண்டனை ஊர் பஞ்சாயத்தில் வச்சு கொடுத்தா மட்டும்தான் இவன் திருந்துவான், அப்படி திருந்தாட்டாலும் இவன் எந்த பொண்ணுக்கிட்டையுமே இந்த மாதிரிக்கு இவன் தப்பாக நடந்துக்க மாட்டான், அது மட்டும் இல்லாமல் தனா பக்கம் இவன் வரவே கூடாது, அப்படி ஒரு தண்டனையை இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மாயா சொல்லவும் இதை கேட்டதுமே ஊர்க்காரங்க அவ்வளோ வெறுமே ரகுராம் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னங்கய்யா இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே கார்த்தி அதாவது பதட்டம் அடைகிறாங்க. கார்த்தி சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யான தகவல், இவங்க சொல்கிறதுல எந்த விதத்துலையும் உண்மை கிடையாது அப்படிங்கவும், என்னடா சொல்லிட்டு இருக்கிற, உண்மை இல்லைன்னா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாயா ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் எப்படியாவது பொய் சொல்லுவாளா என்ன, அவள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஊர்க்காரங்க அவ்வளோருக்குமே தெரியுது கார்த்தி தான் தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. இதனால பசுபதியும் புவனேஸ்வரி அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ, கார்த்திக் என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்ட பொண்ணு என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நினைக்கிறாங்களோ அதே நம்ம முடிவாக எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயா தனா கிட்ட சொல்கிறாங்க, தனா நீ கொடுக்க போகிற தண்டனை அவனுக்கு ஒரு பாடமாக இருக்கணும், அதே மாதிரிக்கு யாருமே இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணதுக்கு யோசிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே தனா ஆக்ரோஷத்தோடு அவங்க கார்த்தியை பார்த்துட்டு இருக்கவும் அப்போ கதிரும் சொல்கிறாங்க, ஆமாம் தானா இதுக்கு பிறகு அவன் உன் வழிக்கே வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு தண்டனை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே தனா சொல்கிறாங்க, இவனுக்கு என் கையாலேயே நான் சவுக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே மாயா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அடுத்தது பார்த்தோம்னா ஊர் பஞ்சாயத்துலேயும் தனா எந்த முடிவு எடுத்திருக்கிறாளோ அதுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை வர சொல்லவும் கார்த்தி பயத்தோடு போகிறாங்க. ஐயோ அத்தை என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் என்னத்துக்கு பண்ணுறதுக்கு, நீ தான் இந்த அளவுக்கு தப்பு பண்ணி வச்சிருக்கிறிய, நான் அன்னைக்கே நான் சொல்ல தானே செய்தேன், நீ திரும்பவும் தனா விஷயத்தில் நீ விளையாடிராத, ஏற்கனவே நம்மளையும் ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கிறாங்க, இதுக்கு மேலேயே தலையிட்டுறாதன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தூரம் சொன்னேன், ஆனால் நீ கேட்டியா, உனக்கு இது தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி திட்டிகிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா தனா கையில் மாயா சவுக்கடி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சவுக்கை கொடுத்ததுமே பார்த்தோம்னா அவங்க தனா கார்த்தியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி தான் கழுத்தில் உள்ள தாலியை கலட்ட சொன்னதையும் தான் கழுத்தில் தாலி கட்ட போனதையும் அதுக்கப்புறவு கார்த்தி தனக்கு என்னெல்லாம் தொல்லை கொடுத்தாங்கிறதையும் எல்லாமே தனா நினச்சி பார்க்குறாங்க. அந்த மொத்த கோபத்தையும் வச்சு அவங்க தனா பார்த்தோம்னா கார்த்தியை வெளுத்து எடுத்துருந்தாங்க. இதை கொஞ்சம் எதிர்பார்க்காத புவனேஸ்வரி பசுபதி எல்லாருமே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. ஐயோ என் பையன் இந்த மாதிரிக்கு அடி வாங்கிட்டு இருக்கிறானே, என்னால் தடுத்து நிறுத்த முடியலையே, அவனை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பசுபதி கத்திட்டு இருக்கவும்
சொல்லவும் புவனேஸ்வரி வந்து கோபத்தோடு இருக்கிறாங்க. இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த மாயா தான், அவள் சொல்லி கொடுத்து தான் தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு புவனேஸ்வரியோட மொத்த கோவம் மாயா பக்கம் தான் திரும்புது. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருந்தாங்க. உடனே மாயா சொல்கிறாங்க, இவனுக்கு இந்த தண்டனையே போகிறோம், இதுக்கு மேலேயும் இவன் தப்பு பண்ணதுக்கு இவன் வந்து யோசனை பண்ணணும். ஊர்க்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடியே இவனுக்கு வந்து இனி என்ன கொடுக்குன்னு நினச்சி அது கொடுத்துட்டே இல்லை தானா, வா போகலாம் அப்படின்னு சொல்லவும் ஊர் பஞ்சத்துலேருந்து அவ்வளோருமே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கார்த்தி பார்த்தோம்னா கீழே விழுந்து கிடக்கவும் புவனேஸ்வரியும் பசுபதியும் ஓடி வந்து அவங்க கார்த்தியை தூக்குறாங்க. உனக்கு எதுக்குடா இந்த நிலமை, எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பையன், உன்னை போட்டு என் கண் முன்னாடி இந்த அடி அடித்தால என்னால் தடுத்து நிறுத்த முடியலையடா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து கண் கலங்கிட்டு இருக்கவும், இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த மாயா தானே, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்க கார்த்தியும் அதுக்கப்புறமா புவனேஸ்வரியும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து திருந்துற மாதிரிக்கே இல்லை. இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமும் இங்கே வந்து சீனுவை தான் காட்டுறாங்க. சீனு வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா இந்த குடும்பத்துக்காக நீ வந்து எவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே வந்து நீ சரி பண்ணிட்டு இருக்கிற, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க பார்த்தோம்னா சீனு வந்து தான் கையில் இருக்கிற குங்குமத்தை மாயாவோட நெத்தியில் வச்சு விடுதாங்க. இதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஒரு வாழ்க்கையை நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் மாயாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, எல்லா பிரச்சனைக்கும் இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் சீனுவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறங்க நிலமையில இங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து அடுத்த திட்டத்தை தொடங்கிருந்தாங்க. சாருக்கு கல்யாணம் நடக்கிற அந்த சீனை தான் வந்து அடுத்ததாக தொடங்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா கதிரும் தனாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அந்த கார்த்தி உங்ககிட்ட வாலாட்ட மாட்டான், அவனுக்கு சரியான ஒரு பாடத்தை தான் நீ கற்பிச்சு கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி